ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். இனியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா மாமியார் கேட்குறாங்க, நம்ம வீடு வரைக்கும் வேன் வராதாமா அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, நம்ம தெரு மொனை வரைக்கும் வரும் அத்தை, அவள் எப்போதும் இறங்குற இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் சொல்கிறாங்க. ஜெனியும் பாக்கியாவும் இப்போ இனியாவை வாசல் வரைக்கும் வந்து விடுறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அடுத்ததா ராதிகா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. மயுவுக்கு ராதிகா லஞ்ச் பேக் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு அப்படின்னு கேட்குறாரு கோபி. ராதிகா சொல்றாங்க, நீங்க 3 வேளையும் வெளியில தானே சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க கோபி, உங்களுக்கு எதுக்கு லஞ்ச் பேக் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா சொல்லியிருக்கிறேன், என் கண்ணை வச்சு என்னவே குத்திக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு கோபி. நான் வேணா நாளையிலேருந்து உங்களுக்கு லஞ்ச் பேக் ரெடி பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. மயுவுக்கு ப்ரிப்பேர் பண்றத உங்களுக்கும் கொடுத்துடுவேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. மயுவுக்கு அப்படி என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு கோபி கேட்கிறாரு. இன்னைக்கு சாண்ட்விச், ஆப்பிள், கொஞ்சம் குக்கீஸும் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. வேணா உங்களுக்கு உப்புமா இருக்கு, அதை வேணா பேக் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணா, நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே வேணாம் அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு. வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. மயுவை கூப்பிட்டுட்டு இப்போ கோபி கார்ல வராரு. இனியா நடந்து போறத பார்த்த உடனே கோபி இனியாவை, நீ வா இனியா, நான் உன்னை ட்ராப் பண்றேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் கார் முன் சீட்ல மயு உட்காந்துருக்கத பார்த்த உடனே இனியாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்ததா கோபி இப்போ அவரோட ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. என்னை கூப்பிடாம கடைசி கல்யாணம் பண்ணிட்டேல அப்படின்னு அவர் கேட்குறாரு. உன்னை கூப்பிட்டுருந்தாலும் இன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்க மாட்டா, அது போக இந்த கல்யாணம்லாம் வேணான்னு அட்வைஸ் பண்ணியே என்னை டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், போக போக தான் எல்லாம் உனக்கு புரிய வரும் அப்படின்னு கோபியோட ஃப்ரெண்டு சொல்றாரு. இப்போ அந்த டைம்ல கோபிக்கு ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தா அவரோட அக்கௌண்ட்ல 40,000 கிரெடிட் ஆயிருந்திருக்கு. யார் இது 40,000 அனுப்பியிருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. பாக்கியா இப்போ கோபிக்கு கால் பண்றாங்க. வீட்டுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 40,000 ரூபாய் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன், கரெக்டா வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. கோபிக்கு கோபம் வந்துருது. பேசிட்டு இருக்கிறப்பே எவ்வளவு திமிரா போனை கட் பண்றா பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. 40 லட்சம் கொடுக்கணும், வெறும் 40,000 ரூபாய் தானே கொடுத்துருக்கா, எப்படி கொடுக்குறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்ததா கோபி ஈவினிங் மயுவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. ராதிகா கேக்குறாங்க, டெய்லி மயுவை கூட்டிட்டு வருது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா கோபி அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பேசுற ராதிகா, மயு நம்ம பொண்ணு, ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்றாரு கோபி. இவளை கூட்டிட்டு வரதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு, வர வழியில ஒரே டிராபிக் ஜாம், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்றாரு. மயு நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா அப்படின்னு மயுவை அனுப்பி வச்சிடுறாங்க ராதிகா. ராதிகா கோபிக்கு தலையை பிடிச்சு விடுறாங்க. இப்போ வலி போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு கோபி. காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அந்த டைம்ல கரெக்டா மயு கூப்பிடுறாங்க ராதிகாவை. அம்மா டவல் எடுத்து கொடுமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அரை மயு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க ராதிகா. கோபி புலம்புறாரு, கட்டின புருஷன் தலைவலிக்குதுன்னு துடிச்சிட்டு இருக்கிறான், இவ என்னன்னா ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டா போல அப்படின்னு நினைக்கிறாரு. வேற வழியே இல்ல, நம்மளே போட்டு குடிக்க வேண்டியதுதான். கோபி நீ போட்ட காஃபியை ஒரு நாய்க்குட்டி கூட குடிக்காதே அப்படின்னு யோசிக்கிறாரு. வேற வழியே இல்ல, நம்மளே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்காக போறாரு கோபி. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு போஸ்ட்மேன் வராரு. என்ன போஸ்ட்ன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி போங்க வராங்க. யார் பேருக்கு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கோபின்ற பேருக்கு வந்திருக்குமா, அவர் ஒரு சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே கோபியோட அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த பேர்ல இந்த வீட்டுல யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. போஸ்ட்மேன் சொல்றாரு, இதே பேருக்கு நான் நிறைய தடவை போஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த வீட்டுல அந்த பேர்ல யாரும் கிடையாது அப்படின்னு கோபியோட அப்பா சொல்லிடுறாரு. போஸ்ட்மேன் சொல்றாரு, முக்கியமான ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேக்குறாரு. போஸ்ட் வாங்க வேண்டிய ஆள் வீட்டுல இல்லாட்டி என்ன பண்ணுவீங்களோ அதே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு கோபியோட அப்பா. பாக்கியாவோட மாமியார் இப்ப எழுந்து ரூம்குள்ள போக போறாங்க. இப்ப எதுக்கு எந்திரிச்சு போற, நல்ல படம் ஓடிட்டு இருக்குல்ல, வா சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. கோபி அப்பா ஜெனியும் கூப்பிடுறாரு. வா ஜெனி, நம்ம எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து இப்ப சந்தோஷமா படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.